Hi viewers, welcome to the channel. இந்த வீடியோவில் ஷனிலா ரணையா காது குத்து ஃபங்க்ஷனுக்காக ஷாப்பிங் போனோம். அந்த ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து சென்னை சில்க்ஸ், மதுரை சென்னை சில்க்ஸ். அங்கே போனோம். பசங்க, அம்மா, நான், ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து போய் எடுக்க போனோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபன் கண்டிப்பாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சாரியை பார்க்கவா இல்லை பசங்களை பார்க்கவான்ற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஷாப்பிங்லாம் போனாலே இந்த கிட்ஸை பார்த்துக்கிறதுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு ஆள் வேணும். அப்போ தான் நிம்மதியாக ஷாப்பிங் பண்ண முடியும். அப்படியே அம்மாவும் ஹஸ்பண்டும் தான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட விட்டுட்டு தான் நான் சாரியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாங்களாம் பார்த்துக்குறோம். சரி, இன்னைக்கு ஒரு நாளும் பார்த்துக்கிட்டோமே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவங்கள்ட்ட விட்டுட்டு அப்புறம் நான் சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சாரீஸ் எனக்கு பார்த்துட்டு அப்புறம் பசங்களுக்கு பட்டு பாவாடை அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன் பிட்வீன் ஷனிலா ரணையா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வீடியோஸ்ல வரும், பாருங்க. என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா. அவளை பிடிச்சி நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் அப்படி தான். எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மா சின்ன வயசில் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு அழகு பார்ப்பாங்க. ஸோ எனக்கும் ஒரு ஆசை, நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம போட முடியாது. ஸோ போட்டு அழகு பார்த்துக்க வேண்டியது தான். அங்கே ட்ரெஸ்ஸு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோம். அதுக்காக நாங்கள் போன பிளேஸ் தான் போத்தீஸ். இன்றைக்காச்சும் எப்படியாச்சும் எடுத்துடணும் கடவுளே அப்படின்ட்டு தான் போனேன். எடுக்க போகிறது என்னவோ ஒரு சாரி தான், ஆனால் பார்த்தது நிறைய சாரி. இது அதுன்னு மாற்றி மாற்றி வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி, எல்லாம் ஓகே, பிடிச்சிருக்கு, ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போகிற நேரத்தில் இன்னொரு சாரீ கண்ணில் மாட்டோம். சரி, இதை விட அது பெட்டராக இருக்குது, சரி வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாரீ வச்சு பார்த்துட்டேன். ஒரு வழியாக அதுக்கப்புறம் ஒரு சாரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷனிலாவுக்கும் ரெனையாவுக்கும் வந்து சாரீ எடுத்து அதில் வந்து பட்டு பாவாடை தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக ஆரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு சாரியும் அம்மாவுக்கு ஒரு சாரியும் எடுத்துட்டோம். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. சோறு வேணாமா, வேற என்ன வேணும் போ? அப்போ சப்பாத்தி வாங்கி தரேன். நைஸாக எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் தேடி கண்டுபிடிச்சி பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டா. அடம் பிடிச்சி வாங்கிட்ட போல. யார் வாங்கி கொடுத்தா? வாங்கி கொடுத்தாங்களா? காட்டா பாட்டை காட்டு. மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோமா, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க முருகன் இட்லி கடைக்கு தான் போனோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் போன டைம் வந்து ஒரு 3 o'clock இருக்கும். ஸோ அந்த டைம் எல்லாம் காலி ஆகிடுச்சு. நாங்கள் போகிறப்போ இட்லி, அந்த ஃப்ரைட் ரைஸ், அந்த ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஷாப்பிங் கண்டினியூ பண்ண போயிட்டோம். அப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஷனிலாவுக்கு வந்து ஸ்கூல் பேக்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி, வந்ததோடு இங்கேயே பார்த்துடலாம் அப்படின்னு போத்தீஸ்லேயே பார்த்தோம். பேக்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே நல்லா பேக்காக பார்த்து எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். எங்கடா வந்திருக்கா? இந்த பேக் நல்லாக்கா? இந்த பேக் நல்லாக்கா? புடிச்சு வாங்கி கையில வாங்கிக்கோ. எது எது பாரு, இது அழுக்காயிடும். இந்த இப்பவே கார்னர்ஸ் போற அழுக்காயிடுச்சு.
Ingy pingy pongy, father had a donkey, donkey died, father cried, ingy pingy ponky. Key. அதான் என்ன இருக்கு? டூப்ளிகேட் கீ அது. அப்பா பாரு. பின்னாடி திரும்பி. அங்க திரும்பி பாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவோட மொட்டை போட்டு காது குத்துற ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். பாய்.